ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலை டிஃபனுக்கு பொங்கல் தான் செய்ய போகிறேன். இந்த கப்பால் 3/4 கப்பு அரிசி எடுத்திருக்கேன், ஒரு கிளாஸ் பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டையும் சேர்த்தா 1 கப் ஆகிடும். இந்த 1 கப்பு அரிசிக்கு 5 கிளாஸ் தண்ணி, 5 கப்பு தண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் 4 கப்பு தண்ணி ஊற்றுறேன். 1 கப்புக்கு பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றினா நல்லா அந்த பொங்கல் வந்து பிசு பிசுப்புலாம் இல்லாமல் நல்லாயிருக்கும், காஞ்சி போகாது, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பெருங்காயத்தூள் கட்டி 2 போட்டுக்கலாம். இப்போ அரிசி பருப்பும் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வச்சுருந்த தண்ணி பால் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து பயிறு எடுத்து வச்சுருந்தோம்ல, ஒரு கிளாஸ், அதை வந்து நல்லா கலஞ்சிட்டு போட்டுப்போம். இது வந்து இப்போ 3/4 பதம் வந்துருச்சு பருப்பு. இது வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ அரிசியும் எடுத்து அதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம அரிசியும் கொட்டி நல்லா வேக வச்சுப்போம். அரிசியை போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு தட்டை போட்டு மூடிக்கலாம். மூடி கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ இதுக்கு சட்னி அரைச்சிக்கலாம். பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, தேங்காய் 3 வச்சு ஒரு சட்னி அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ சாதம் வந்துட்டுருக்கு. அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். தண்ணி நிறையா இருந்தால் ரொம்ப அடி பிடிக்காது, இருந்தாலும் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ அரை பதம் வெந்துருச்சு. இந்த அளவுக்கு தண்ணி கொதிக்கும் போது நம்ம வந்து நல்லா மூடி வச்சிட்டோம்னா, தம் போட்டோம்னா நல்லா புழுங்கி இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும் நமக்கு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் போட்டுக்குங்க. நெய் காஞ்சதும் முந்திரி பருப்பு, மிளகு, ஜீரகம், இது நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி நறுக்கி போட்டுங்க, பச்சை மிளகா போட்டுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. போட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கிப்போம். வதக்கி இப்போ பொங்கல் எடுத்து கொட்டிக்கலாம். நெய் நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் தேவையோ அந்த அளவுக்கு நெய் போட்டுங்க. நெய் போட போட நல்லா வாசனையாக தான் இருக்கும். கருவேப்பிலையை நம்ம பச்சையாக போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டோம்னா பொங்கல் நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு. நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பொங்கலை வச்சு பக்கத்துலேயே தேங்காய் சட்னி கொஞ்சம் வச்சுப்போம். பொங்கலுக்கு எப்பவுமே தேங்காய் சட்னி தான் நல்லா இருக்கும். வச்சு இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.